ஹே ஆல், இன்றைக்கி March 6 என்னுடைய ஹஸ்பண்டுடைய பர்த்டே. ஸோ அவருடைய பர்த்டேக்கு மெமரபிளாக ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். அது வந்து நம்மளே கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ வெளியிலேருந்து வாங்கி அந்த மாதிரி கொடுக்க நான் விரும்பலை. ஸோ நானே வந்து அந்த கிஃப்ட் எப்படி இருக்கணும்னு விரும்பி அதே மாதிரி நான் இதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். அந்த கிஃப்ட் கண்டிப்பாக அவருக்கு பிடிக்கும்னு நான் நம்பி தான் நான் அதை ரெடி பண்ணும்போதுமே அவரை பற்றி திங்க் பண்ணிகிட்டே தான் பண்ணேன். ஸோ நாங்கள் வந்து லவ் பண்ண டைம்லேருந்தே நான் அவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். ஸோ அப்போ இருந்தே அவருக்கு அப்பா இல்லை. ஸோ நான் வந்து உனக்கு ஒரு அப்பா, ஸோ நீ வந்து அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க, அந்த மாதிரி நான் அவர்கிட்ட அடிக்கடி வந்து பேசியிருக்கேன். ஸோ அதை வந்து ப்ரூவ் பண்ணணுன்ற ஒரு விதமாக தான் இந்த கிஃப்ட்டை நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ இப்போவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஆமாம், அவங்க அப்பாவும் அவரும் ஒன்றா இருக்கிற மாதிரியான ஒரு கிஃப்ட்டை தான் நான் அவருக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தேன். ஸோ அந்த கிஃப்ட்டை நானே ரெடி பண்ணதுனால இன்னுமே எனக்கு இது ஒரு எமோஷ்னல் கனெக்டாக தான் இருந்துச்சு. கிஃப்ட்டை பார்த்ததுமே அவர் ஒரு வார்த்தை சொன்னார். ஸோ அவர் லைட்டாக பார்த்துட்டார் இல்லையா, அதனால் அவர் என்ன சொன்னார்னா, அம்மா வந்து பார்த்துட்டு அழப்போகிறாங்கன்னு. அதே மாதிரி எங்கள் மாமியார் வந்து அழுதுட்டு தான் இருந்தாங்க அதை பார்த்ததும். ஸோ அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு ஸோ வீட்டில் எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டாங்க. தன்வியும் இது தாத்தா, இது அப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் எந்த ஃபோட்டோஸை கஸ்டமைஸ் பண்ணேன்னு பாருங்கள். இது வந்து எங்கள் மாமனாருடைய ஒரு பழைய ஃபோட்டோ அண்ட் இது இன்றைக்கி மார்னிங் எடுத்த ஃபோட்டோ. இதை வச்சு தான் இதை நான் ரெடி பண்ணேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.